அஜித்குமார் காவல் மரண வழக்கில் உயர்நீதிமன்றம் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருந்தாரு. இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த லாக்அப் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியுமே இருக்காரு. அந்த பதிவுல விஜய் சார் குறிப்பிட்டுள்ளதாவது, அஜித்குமார் காவல் மரண வழக்குல மக்கள் மனதுல பல்வேறு கேள்விகள் இருக்கு. அந்த அளவிற்கு கொடூரமாக மனிதாபிமானம் அறவே அற்று சாமானியருக்கு அநீதி இழுக்கும் அறமற்ற துறையாக தமிழக உள்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இயங்கும் காவல்துறை நடந்து கொள்கிறது என்பதை இந்த சம்பவம் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுது. தமிழக அரசு முதல்ல குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது. தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய அழுத்தத்திற்கு பிறகும் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தலையீட்டிற்கு பிறகுதான் காவல்துறை தன்னுடைய நடவடிக்கைகளை தொடங்கியது அப்படின்றது நாடுக்கே தெரிந்த விஷயம் தான். இந்த ஆட்சியின் போது நடந்த பல்வேறு காவல் மரண வழக்குகள்ல தற்போதைய நிலை என்ன, அந்த வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவர் மீதும் கொலை வழக்கு பதியப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை இந்த அரசு பெற்று தந்துள்ளதா? கடந்த 4 ஆண்டுகள்ல 24 பேர் காவல் நிலையத்துல மரணம் அடைந்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர்கள் அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி தமிழக அரசாங்கத்தை எதிர்த்து தளபதி விஜய் அவர்கள் அதிரடியாக குரல் கொடுத்திருந்தார். இவர் மட்டுமல்ல, தற்போது பல பிரபலங்களுமே தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இதனையே வலியுறுத்தி இருக்காரு. அவருமே தமிழக அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காரு.